குழம்பு பண்ணலாமா? கொஞ்சம் 10 மீன் எடுத்துக்கோங்க. 10 மீன் எடுத்துட்டு மிளகு பொடியும் உப்பும் போட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்போ இதில் உப்பும் மிளகும் நல்லா பிடிச்சிக்கும். பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. பண்ணலாம். அதை ஓரமாக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்னா கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இது மட்டும் தான் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் தக்காளி ஒன்றும் போட்டுட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. மிளகு பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சம். இது மட்டும்தான் பொடி வகை. இது மட்டும்தான் போடணும். ரொம்ப அழகான ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு அது காயணும் இல்லைப்பா, காஞ்சாலும் சரி தண்ணி இருந்தாலும் சரி எண்ணெயை மட்டும் ஊற்றிடுங்க. சமைக்கிறதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டியதான். வேறு எண்ணெய் ஊற்றுறது. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கடுகு அதெல்லாம் போட்டுட்டு அது நான் பண்ணுற மீன் குழம்பு தான் நீங்கள் பண்ணிவிட்டு வேணும்னா தேங்காய் காரணம் சொல்லக்கூடாது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கணும். சவுண்டு கேட்காத போது இந்த சவுண்டை கேட்குறாங்க. அது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து தட்டி வச்சுட்டு வெள்ளை பூண்டையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டுடலாம். அப்புறம் இந்த கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு இந்த எண்ணெயில் வணக்கி விட்டுட்டு வணக்கி வச்சுருங்க. நல்லா வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி அதையும் வச்சு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிடணும். நான் பேசுறது எனக்கே இருக்க மாட்டேங்குது. இதுக்கு தேவையான உப்பும், மஞ்சள் பொடியும், மிளகு பொடியும், மல்லிப்பொடியும் இதில் போட்டுருங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவெல்லாம் போட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ கண்ணுக்கு கரெக்டாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு போட்டுக்கணும். இது சமைக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை, வீடியோ எடுக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. அதையெல்லாம் எடுத்துட்டு அதை எடிட் பண்ணி போடுறக்குள்ள அப்பா இதை கட் பண்ணுறது பைத்தியமே பிடிச்சிடும். அதனால இந்த சமைக்கிற வீடியோ பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை ஊற்றிடணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு நல்லா ஆவி மேலே பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் மீன் தூக்கிட்டுக்குள்ள போட்டுருணும். அவ்வளோதான். இந்த குழம்பு இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மீன் ரொம்ப
டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மீனை போட்டோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக மாறும். இதை இப்போவே நம்ம போட்டுட்டோம்னா மீன் வந்து காணாமல் போயிடும். அதனால் கடைசியில் தான் போடணும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் வச்சுருங்க. அது சூடுலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இது ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் போட்டு இது பண்ணி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பாய்.